பார்த்துட்ருக்கோம். 900 பாய்ஸ் அண்ட் 600 கேர்ள்ஸ் appeared in an examination of which 70% of the boys and 85% of the girls passed in the examination. Find the total percentage of student who did not pass ன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ 900 பாய்ஸ் ஓகேவா? மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 900 பாய்ஸ். அதில் 70% பாய்ஸ் வந்து பாஸ். ஓகேவா? அப்போது பாய்ஸில் பாஸ் ஆனவங்க எத்தனை பேருன்னு பார்த்தீங்கன்னா, பாய்ஸில் பாஸ் ஆனது 70%. ஓகேவா? எத்தனைனா 900 பாய்ஸில். இப்போது இது கேன்சல் பண்ணிங்கன்னா 7 9 63 613 வருது. ஓகே, கேர்ள்ஸில் பாஸ் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா 85%ன்னு கொடுத்துருக்காங்க. எத்தனை கேர்ள்ஸில்? 600 கேர்ள்ஸில். ஓகே, இந்த 2 0 கேன்சல் பண்ணிடலாம். 5 6 30 8 6 48 42 3 5 1 அதாவது 510ன்னு வருது. ஓகேவா? இப்போ டோட்டல் பாஸ் கிடச்சிருச்சு. ஓகே, டோட்டல் பாஸ் எவ்வளோ? இதை ரெண்டையும் ஆட் பண்ணணும். 630 ப்ளஸ் 510. ஓகே, என்ன வரும்? 1114 கிடச்சிருச்சு. ஓகேவா? அப்போ ஃபெயில் எத்தனை பேருன்னு கண்டுபிடிக்கலாமா? ஃபெயில் பர்சன்டேஜ் தான் கேட்குறாங்க. இப்போ ஃபெயில் எவ்வளோ நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபெயில் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, டோட்டல்லேருந்து இதை கழிச்சிடலாம். மொத்தம் பாருங்கள், இது 900 600. அப்போ டோட்டல் பார்த்திங்கன்னா 2 பேரும் சேர்த்து 1500. ஓகேவா? டோட்டல் அவங்க டோட்டல் பர்சன்டேஜ் கேட்குறாங்க, நம்ம டோட்டல் கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? டோட்டல் எவ்வளோ? 1500. அப்போ ஃபெயில் வேணும். ஃபெயில்னால் இதுலேருந்து பாஸை சப்ட்ராக்ட் பண்ணிடலாம். சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன வரும்? 6 இது 4ல் 1 போச்சுன்னா 316 வருது. ஓகேவா? இப்போ என்ன கேட்குறாங்க? ஃபெயில் பர்சன்டேஜ். ஃபைன் த டோட்டல் டிட் நாட் ஃபெயில் பர்சன்டேஜ் தான் கேட்குறாங்க. ஓகேவா? ஃபெயில் பர்சன்டேஜ் தான் கேட்குறாங்க. ஃபெயில் பர்சன்டேஜ். அப்போ என்ன பண்ணுவோம்? ஃபெயிலில் முதல்ல போடுவோம். ஃபெயில் எத்தனை பேர்? 360. எத்தனை பேரில்? 1500ல் 360 மெம்பர்ஸ் ஃபெயில். பர்சன்டேஜ்னு கேட்டதுனால இன்ட்டு 100 போடுறோம். இந்த 2 0 கேன்சல் பண்ணிடலாம். 15 டேபிளில் கேன்சல் பண்ணினா 2 டைம்ஸ் வருமா? 2 15 30 60ல் 4 டைம்ஸ். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 24%. இன்னும் சம்மோல் ஆன்சர்.